ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய சேமிப்பு கழகம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைப்பு கொடுத்துருக்காங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது அப்படின்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ரேஷன் சம்மந்தப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் ஏர் கார்கோ அந்த மாதிரி நிறையா இதில் இருக்குது. ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் எந்தமான பதவினா ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதில் 16 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 16 வேக்கன்சியுமே எந்தெந்த ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டார்டிங்கில் 29,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க, ஒரு 6 வேக்கன்சி, சேம் அதே சேலரி, 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ வேக்கன்சி அந்த மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 17/10/2025 15/11/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். எக்ஸாமுக்கான தேதியில் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ தமிழகத்தை சார்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு எனி கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வித் அட்லீஸ்ட் 1 இயர் கோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ் கேட்டிருக்காங்க. அதேமாரி டைப் ரைட்டிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் வித் ஹிந்தி கேட்டிருக்காங்க. அண்டு இங்கிலீஷ் மெயின் சப்ஜெக்டாக கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக ஏஜ் ரிலாக்ஸேஷன். எஸ்சிஎஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது முடிச்சதுக்கப்புறம் அவங்க பார்த்தா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அந்த டைப்பிங் டெஸ்ட் தான், எந்த அளவுக்கு டைப்பிங் பண்ண தெரியும் அப்படின்றதுக்கான டெஸ்ட்டு வைப்பாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். கம்மி வேக்கன்சி தான், நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் தகுதியும் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்களுக்கு 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதுவே ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் 1350 ரூபா நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஸோ தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்கட்டும், எக்ஸாம் சென்டர் தமிழகத்திலும் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.